ஓம் சக்தி. உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும். ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும். உலக மகா உத்தமன் போன்று இருக்கும் மனம் சில சந்தர்ப்பங்களில் மிகவும் கீழ்த்தரமாக இறங்கிவிடுவது எப்படி? தங்கமாக இருந்தது நொடியில் தகரமாக மாறிவிடுகிறதே. இது என்ன ரசவாதம்? அவ்வாறானால் மனதை எப்போதும் தங்கமாக வைத்துக் கொண்டிருப்பது எப்படி? அது திடீரென தகரமாக மாறாமல் தடுப்பது எப்படி? இது ஒன்றும் ஒரு நாளில், ஒரு மாதத்தில், ஒரு சில வருடங்களிலே கூட எய்த முடியாது இலக்கென்றாலும் இந்த நிலையை படிப்படியாக எய்தலாம் என்றால் அது எவ்வாறு? பெரியவர்கள் ஏதாவது வழி கூறிச் சென்று உள்ளார்களா? அபிராமி பட்டர்தான் பார்க்கும் பெண்களையெல்லாம் ஆதிபராசக்தியின் அவதாரமாக கருதி அவர்களது காலில் விழுந்து வணங்கினாராம். அதனால் பைத்தியக்காரர் பட்டம் வாங்கியவர் அவர். ஆனால் அவரது அந்த மனப்பக்குவம்தான் அவரை அன்னைக்கு மிக அருகாமையில் கொண்டு சென்றதை யாரும் மறுக்க முடியாது. மகனே, பார்க்கும் பெண்களையெல்லாம் எனது அவதாரமாக பாவித்து நடத்தென்று அன்னை அருள் பாலித்ததுண்டு. அவ்வாறாயின் கட்டிய மனைவியையும் அவ்வாறு நினைக்கும் நிலை வந்துவிட்டால் அதற்காக கவலைப்பட வேண்டியதில்லை. பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் தனது முதலிரவில் அன்னை சாரதா தேவியை பராசக்தியாக பாவித்து பூஜை செய்த வரலாறு உள்ளது. அவர்கள் இருவரும் பின்னர் நடமாடும் தெய்வங்களாக வாழ்ந்தது அனைவரும் அறிந்ததே. சரி, நமக்கு அந்த மனப்பான்மை வந்ததென்றே வைத்துக் கொள்வோம். அப்படியானால் அது நமக்கு மட்டும் வந்து மனைவிக்கு வரவில்லை என்றால் அவர் கதி? அதனால்தான் கணவன் மனைவி இருவருமே ஆன்மீகத்தில் ஈடுபடுங்கள் என்று அம்மா கூறுகிறார்கள். இருவருக்கும் ஒரே வகையான மனப்பக்குவம் வந்துவிட்டால் அதைவிட பெரிய வாய்ப்பு ஆன்மீக முன்னேற்றத்திற்கு வேறு எது இருக்க முடியும்? ஆகவே நம் போன்ற பக்தர்கள் நம் அம்மா கொடுத்த நம் வாழ்க்கையை நேர்மையான ஒழுக்கம் தவறாத வாழ்க்கையாக வாழ்ந்து நம் சந்ததியினரும் அதை நேர்மையாக பின்பற்றி வாழும்படி நாம் வாழ்ந்து காட்டினால் அதுவே நமக்கு இனிமையான நல்வாழ்வு. ஓம் சக்தி.